ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு கிறிஸ்பியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கணுமா, ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. இதில் 2 வாழைக்காவை நல்லா தோல் சீவிட்டு பெரிய பெரிய கியூப் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தனியாக வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 கிராம்போ, ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்துக்குங்க. அது கூடவே சோம்பு 1 டீஸ்பூனும், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகம் 1 டீஸ்பூனும், தனியா முழு தனியா 1 டேபிள் ஸ்பூனும், கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க ஈரம் இல்லாமல். அது கூடவே காஷ்மீரி மிளகாய் இருந்தால் 5 சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா சாதா மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்குங்க. இது கூடவே பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குங்க. தீஞ்சு போகக்கூடாது, லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரணும். இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட பிறகு சூட ஆற வச்சுட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா தோலோட இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துக்க வேண்டியதா. உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க, கொஞ்சமாகவே போட்டுக்குங்க, லாஸ்ட்டில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே இந்த வாழைக்காய் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஆவிலேயே நல்லா வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மூடி வைக்க வேண்டியதான். வாழைக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதா. இதை நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகி ரோஸ்ட் ஆகணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ண வேண்டியதா. தேவைப்படுற நேரம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு அந்த வாழைக்காய் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பெப்பர் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வறுவல் பிடிச்சவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.